Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட ஃபஸ்ட் டே மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் ஆல்மோஸ்ட் 24,580 வரைக்கும் போயிருந்துச்சு. அப்போது நம்மளோட டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மார்னிங்கே டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வால்டிலிட்டிக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நம்மளும் ஒரு ட்ரேட் எடுத்து காட்டியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் 10 மணிக்கு நம்ம வரும்போது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் இந்த லெவலில் பிரேக் ஆனால் மட்டுமே 620 to 650 க்ரூசியஸ் லெவலாக இருக்கும், அங்கேருந்து டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 6,580 பிரேக் ஆகாமல் அங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ரைட்டிங்லாம் கம்மியாக இருந்துச்சு, புட் ஆப்ஷன் ரைட்டிங் ஹெவியாக இருந்துச்சு. மார்க்கெட் ஃபாலோ ஆகிறது பார்த்து புட் ஆப்ஷன் ரைட்டிங்லாம் அன்வைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மணிக்கு ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தோம். இந்த லெவலில் மார்க்கெட் வரும்போதெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, மேபி இங்கேயும் ரியாக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் அந்த ரியாக்ஷனும் வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்றைக்கி 30th எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கப்புறம் May 1 லீவு. எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோ ட்ரேடர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் மீடியம் புல்லிஸில் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புட் ஆப்ஷனை ரைட் பண்ணி கால் ஆப்ஷன் சைடில் போனால் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஐடென்டிஃபைல இருந்தாங்க. நம்ம கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான், ரீட்டைலர். நம்மலாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டில் இருந்திருக்கும். அப்போ மார்க்கெட் மேலே போனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதனால தான் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிலாம் கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஹெவியான மூமெண்டம். நீங்கள் 24,400லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் 180 to 189, அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருக்கனால ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆனாங்க. ப்ளஸ் இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரோட நர்வஸ் இருந்தனால அங்கேருந்து ஃபுல்லாக செல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே எல்லாமே ஹை ப்ரைஸில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன் இந்த ரைட்டிங் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சு வச்சா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்லா கவனிங்க, 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகும்போது ப்ரீமியம் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சுன்னா 494 ரூபா க்ளோஸ் ஆச்சு. வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கு லீவுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓவர் நைட் டிகேன்னு ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு 413 ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 915 ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் அப்படியே விக்ஸ் ஷூட்டப் ஆனால் கூட ஒரு சைடில் இருக்க ப்ரீமியம் அப்படியே டிகே ஆகி ஃபைனலாக வந்து 320 ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சைட் பை சைடு ப்ரீமியம் ஹையாக இருக்கனால டிகேவும் நடக்குது, வால்டிலிட்டி நடக்குது. அதனால் இந்த வீக் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணால் சம் நியூஸ் பேஸில் மார்க்கெட் ஒர்க் ஆகும். அதனால் ட்ரெண்டிங்காக இந்த சைடு தான் அந்த சைடாங்கிறது நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் ஆகுது பொறுத்து தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இருக்க கண்டிஷனில் நம்ம கரெக்டான ஒரு இடத்துல எடுத்தோம்னா ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா விக்ஸ் வந்து நம்ம 18+ இருக்கனால வால்டேஜ் தான், ஆனால் எடுக்கிற பிளேஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ எஃப்ஐஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் நெட் பையராக இருக்காங்க 2770 கோடி. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 3290 கோடி பையிங்கில் தான் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு நம்ம எல்லா வீடியோவும் கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கோம், எஃப்ஐ டிஎஸ் பையிங் பண்ணுறாங்க, ஆனால் மார்க்கெட் எங்கேயும் போகிறதுக்கு ரீசன் அவங்க எங்கே பை பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இண்டெக்ஸ் வெயிட் ஸ்டாக்கில் பை பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகும், இல்லை இண்டெக்ஸ் வெயிட் விட்டு ஸ்மால் கேப், மிட் கேப், இல்லை செக்டார் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த செக்டார் மட்டும் தான் மூவ் ஆகும். இண்டெக்ஸ் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கு இப்போ ஃப்ரைடே க்ளோஸ் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 24,400 கால் ரேட் இருக்குது, ஃபாலோட் பை 24,500 கால் ரேட் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 24,200 300 இருக்குது, ஃபாலோட் பை டைரெக்டாக 24,000 தான் ஹெவி புட் ரேட் இருக்குது. இப்போது கிஃப்ட் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் நாஸ்டாக் நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,532 இருக்குது. நம்மளோட ஃபியூச்சர் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு மார்னிங் மினிமம் 70 பாயிண்ட்ஸ் டு
120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுங்க. ஏன்னா ப்ரீமியம் 320 இருக்குது, விக்ஸ் ஆல்மோஸ்ட் 18.25 இருக்குது. இப்போ நிஃப்டிக்கான லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த டவுன் சைடில் இருக்க சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த 24,850 சப்போர்ட் எடுத்தது டைரெக்டாக வந்து 24,200, 24,250, 24 ஆல்மோஸ்ட் 300. இப்போது இந்த டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400 to 460 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் ஐரை ஃபார்மேஷன் நடந்திருக்கனால இப்போ நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிறது 24,300, மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது. ஃபாலோ ஆச்சு அப்படின்னா 24,200 ஆக்ட் ஆகும். அங்கேருந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா 24,156 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரொம்ப டேஞ்சர் சுச்சுவேஷன்ஸில் இந்த நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகுதுன்னா 24,080, அப்புறம் 23,980 இதெல்லாம் டவுன் சைடில் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப் சைடில் பொறுத்த வரைக்கும் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,400, 465, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 557, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 650. இதுதான் அப் சைடில் ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் இது ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் தியரி மாதிரி. இதுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். 24,460 மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கும்போது மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் கூட நம்ம கால் ஆப்ஷன் சைடில் எகைன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 550 ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா 650, அதுக்கு மேலே இருக்க லெவல்ஸ் நான் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டவுன் சைடில் மல்டிபிள் சப்போர்ட்டை நல்லா பிரேக் ஆக விடுங்க. 200க்கு மேலே பிரேக் ஆக விட்டுட்டு ப்ரைஸ் 300க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பி ரிஜெக்ட் ஆகுது, 200 பிரேக் ஆகுதுன்னா அப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் 150 வரைக்கும் அழகாக புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 2 தான் மொமெண்டம் ட்ரேட் தவிர மீதி இருக்க ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் 3 ஏரியில் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸியாக 50 to 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் மூவ் ஆகும். வித்தின் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கேண்டிலில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி இந்த ஜோனில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜோனை விட்டு வெளியே போய் சப்ஸ்டெயின் ஆனால் கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜோனை பிரேக் டவுன் ஆகி திருப்பி ஜோனுக்குள்ளே வர முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஒரு சினாரியோ எடுக்கலாம். அது மொமெண்டம் ட்ரேடாக வரும். இன்பிட்வீனில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும் தான் பண்ணணுமே ஒழிஞ்சு பொசிஷனல் ட்ரேடாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. விக்ஸ் 18 இருக்குது, அது மைண்டில் ஞாபகம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு ரஃபான ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து வச்சுருக்கேன். 24,000 கால் ஆப்ஷன், 24,000 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்னென்னா கால் ஆப்ஷன் சைடில் இனிமேல் கேப் அப் ஆனாலும் ப்ரைஸு ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரீங்க. அதில் எங்கே சப்ஸ்டெயின் ஆகுது, எங்கே ரவுண்ட் ஃபிகர் நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கால் ஆப்ஷன் சைடில் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஐ ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், ஐ ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் லாஸ் ஆகணும்னா மார்க்கெட் 24,720க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது தான் அவங்களுக்கு லாஸஸ் இருக்கும் இந்த எக்ஸ்பெரியில். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் பண்ணனால டைரெக்டாக ஓப்பனே 120 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் வந்திருக்கு. திருப்பியும் புட் ஆப்ஷனும் ஹை ப்ரைஸில் தான் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமும் ஹையாக இருக்குது. ஆப்பன் இன்ட்ரெஸ்ட் செல் பண்ணவங்களும் ஹை ப்ரைஸில் தான் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ணல அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டாப் லாஸில் மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி ஃப்ரைடே எப்படி மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்தாலும் டிகே ஆச்சோ அதே மாதிரி டிகே ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் லெவல்ஸ் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போது ஏன் அப்படின்னா இந்த 600 பாயிண்ட்ஸ் 55,600 55,000 இந்த 600 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ப்ரீமியமும் ஒரு பெரிய மொமெண்டமாக வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ் ஆர் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. எப்படி நிஃப்டியில் பாக்ஸ் தியரியோ அதே மாதிரி இதுவும் ஒரு பாக்ஸ் தியரிக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணும்போது ஸ்கேல்பர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷனில் ஸ்கேல்பர் வேணால் ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்சு ஒரு பொசிஷனல் ட்ரேட், ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பெரி நிஃப்டிமாக ஹேண்டில் பண்ணுமா. எப்படி ஒரு பொசிஷனல் ட்ரேடாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அது வரைக்கும் ஒரு 50 to 40 பாயிண்ட்ஸுங்கிறது ஸ்கேல்ப்புக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணலாம். இப்போது பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து மண்டேக்கு 55,300. அதுக்கப்புறமா ஃப்ரைடேவோட அந்த ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 55,600.
அப் சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 59,840. ஏன் இந்த லெவல்லாம் சொன்னால் அந்த லெவல்லாம் வரும்போது ரிஜெக்ஷன் வரும், ரியாக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே 800 to 820 சொன்னோம், அங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபைனலாக பார்த்தா நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை தான். இது அப் சைடான லெவல்ஸ். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தியரி எப்போ பிரேக் ஆகுதோ, எங்கே பாக்ஸ் தியரி பிரேக் ஆகுதுன்னா 55,000 கீழே தான் இந்த பாக்ஸ் தியரி பிரேக் ஆகுது. பிரேக் ஆனாலும் இமிடியேட் சப்போர்ட் 59,920 இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரைடே புல் பேக் எடுத்த இடம் அதுதான், பிரேக் அவுட் எடுத்த இடம் அதுதான், திருப்பி அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சஸ்டெயின் ஆகும்போது பெரி சைடு எடுத்தோம்னா திருப்பி மொமெண்டம் வரும். மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிற சைடு போய் ட்ரேட் பண்ணுறதை விட மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தூக்கி இப்படி வைக்க முடியும். பட் அது வந்து பெரிய மல்டிபிள் சப்போர்ட்டாக இல்லாதனால நம்ம வைக்கல. அதனால் இந்த மாதிரி ரேஞ்சிலே வச்சுருக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது தான் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் வரும். அப் சைடில் இந்த 600க்கு மேலே கேப் அப்பே வந்தாலும் இங்கே 800ல் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அப்போது அதனால் இந்த ஜோனில் சஸ்டெயின் ஆகணும், இல்லை செல் ஆன் ரைஸில் வந்து பிரேக் ஆகணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிஞ்சு டைரெக்டாக பிரேக் அவுட் ஆகுதுன்னு இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரைடே யாராவது பிரேக் அவுட் ஆகுதுன்னு போய் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள், அப்படியே ஃபாலோ ஆயிருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லெவல்ஸில் தாண்டணுமா, இந்த இன்பிட்வீன் லெவல்ஸ்குள்ளே இருக்கா, ஸ்கேல்ப் ட்ரேட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்குதா, ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் எடுங்க. ஏன்னா வீக் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம், எக்ஸ்பெரி பக்கத்தில் இருக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் டைம் தர தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக எடுக்கலாம். அதனால் இதுதான் லெவல்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க. எனி நியூ அப்டேஷன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் வாய்ஸ் மெசேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட், டெலிகிராமுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.